தேவனோட சமூகத்துல தினைக்கும் தான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கேன் இந்த காரியத்தை குறித்து. ஆனா இதுக்கு சரியான பதிலே வரமாட்டேங்குது அப்படின்னு நீங்களும் நானும் நிறைய நேரம் நினைச்சிட்டு இருக்கோம். இதுக்கான ஒரு தீர்வு, இதுக்கான ஒரு ஆன்சர் கூட தானியேல் புத்தகத்துல இருக்குதுங்க. பிரைஸ் தி லார்ட் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைய தினம் தானியேல் தீர்க்கதரிசியில் நம்ம வாசிக்க வேண்டிய பகுதி 10வது அதிகாரம் வசனங்கள் 11 முதல் 15 வரைக்கும். இதுல தானியேல் தீர்க்கதரிசி அந்த இவரை மீட் பண்றாரு. அவருடைய கனவு, அவருடைய தரிசனத்துல என்ன வருது அப்படின்னா, தேவன் ரொம்ப அருமையா சொல்றாரு, நீ எனக்கு அன்பானவன். தானியேல் தீர்க்கதரிசி மட்டும் இல்லைங்க, நீங்களும் நானும் நம்ம எல்லாருமே கூட தேவனுக்கு பிரியமானவர்கள். we are special. தேவனுக்கு கண்களுக்கு முன்னால நம்ம அத்தனை பேரும் ஸ்பெஷல் தான். தானியேல் மட்டும் இல்லை அப்படின்றத இந்த வசனம், முதல் வசனம் நமக்கு சொல்லுது. அடுத்து தானியேலுக்கு கொஞ்சம் பயம் வந்தது அப்படின்லாம் பார்த்தோம் இல்லையா? அது இந்த அவருடைய தோற்றம், அப்புறம் அவருடைய குரல், இதெல்லாம் பார்த்து பயந்து மயங்கி விழுந்தாரு, தடுமாறினாரு. அப்போ தேவனுக்கு அவரை கை தூக்குனாருன்னு நேத்து பார்த்தோம் இல்லையா? அந்த பயத்தை நீ பயப்பட வேண்டாம், பயப்படாத, நீ எனக்கு வேண்டியவன், நீ எனக்கு அன்பானவன் அப்படின்னு சொல்றாரு. நம்ம அனைவருக்கும் கூட இன்னைக்கு சொல்றாரு. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா, நம்ம தேவனுக்கு அன்பானவர், பிரியமானவங்க எல்லாம் சொல்றீங்க, ஆனா என்னுடைய ஜெபத்துக்கு ஏன் உடனே பதில் வரல? அதுக்கு கூட அந்த பகுதியில ஒரு விளக்கம் சொல்லப்பட்டிருக்கு. அங்க 21 நாட்கள் ஒரு போராட்டம் நடக்குது. அதுக்கப்புறம்தான் மீகாவேல் மீகாவேல்னால அவருக்கு ஒரு விடுதலை கிடைக்குது. அதே மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையில கூட நிறைய விஷயங்கள் லேட் ஆகலாம். அந்த டைம்ல ஒண்ணுமே கடவுள் நம்மளை கண்டுக்கலன்னு நம்ம நினைக்க கூடாது. நமக்காக பேக்ரவுண்ட்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு. நம்மளை சீர்படுத்தவும், நமக்கு தேவையான விஷயங்களை நம்மளை தயார்படுத்துறதுக்கு இருக்கிறாரு அப்படின்றத நம்ம உறுதியா நம்பணும். அப்படின்னா நிச்சயமா நம்மளுடைய ஜெபங்கள் கட்டாயம் கேட்கப்படும்.